ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இந்த வீடியோவில் நம்ம சாம்சங் ஃபோனில் வந்து வைஃபைட அட்வான்ஸ் செட்டிங்ஸை வந்து நம்ம எப்படி செட் பண்ணுறது, சேஞ்ச் பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்தால் நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். நார்மலாக நம்ம சாம்சங் ஃபோனில் வைஃபையை வந்து ஆன் பண்ணி வச்சுருப்போம். ஸோ கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுவோம். ஆனால் வைஃபைலேயே சில அட்வான்ஸ் செட்டிங்ஸ் இருக்குது. இதை நம்ம சாம்சங் ஃபோனில் ஆன் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா நிறையவே ஃபீச்சர்ஸ் வந்து நமக்கு வைஃபைல யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்காக ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் உள்ள போங்க. போயிட்டு இதில் பாருங்கள், கனெக்ஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் வைஃபை அப்படின்றத வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ நீங்கள் வந்து வைஃபை வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிட்டு மேலே பாருங்க, கார்னரில் 3 டாட்ஸ் வந்து இருக்கும். அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணால் உங்களுக்கு இங்கே பார்க்கலாம் அட்வான்ஸ்ட் செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணுவோமா இருந்தால் நம்ம சாம்சங் ஃபோனில் வைஃபைட அட்வான்ஸ்ட் செட்டிங்ஸ் உள்ள நம்ம போயிடுவோம். இங்கே உங்களுக்கு வந்து முதல்லையே வந்து சிங்க் வித் சாம்சங் கிளவுட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. நீங்கள் உங்கள் ஃபோனில் சாம்சங் அக்கௌண்ட்டுக்கு வந்து லொக் ஆகிருப்பீங்களா இருந்துச்சுன்னா இந்த ஆப்ஷன் இந்த இடத்துல வந்து ஆன் பண்ணி யூஸ் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா உங்கள் வைஃபைட டீட்டெயில்ஸ் வந்து சாம்சங் அக்கௌண்ட்டை வந்து சிங்க் ஆகியே இருக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக வந்து இங்கே நெட்வொர்க் செட்டிங்ஸுக்கு கீழே மேனேஜ் நெட்வொர்க்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அதை கிளிக் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா நம்ம இதுக்கு முன்னால் யூஸ் பண்ண வைஃபைட நேம் எல்லாமே உங்களுக்கு இந்த இடத்துல காட்டும். இதில் ஏதாவது தேவையில்லாத நேம்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு டிலீட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணிக்கவும் முடியும். ஸோ நான் வந்து ஒன்று டிலீட் பண்ணுறேன். ஸோ டிலீட் ஆகிருச்சு. ஸோ இப்படி நீங்கள் யூஸ் பண்ணாத நெட்வொர்க்ஸ் உங்களால் டிலீட் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக பார்ப்போமா இருந்துச்சுன்னா வைஃபை ஒன் ஆஃப் ஹிஸ்ட்ரி, அதாவது வியூஸ் ஆப் ஸ்கேன் ஆப்ஸ் ஹேவ் டர்ன் வைஃபை ஆன் ரீசெண்ட்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நமக்கு இங்கே பார்க்கலாம். ப்ளே ஸ்டோர் ஒன்று கொடுத்துருக்காங்க, குயிக் ஷேர் கொடுத்துருக்காங்க, டர்ன் ஆன் ஆஃப் 5 ஆட்டோமேட்டிக்கலின்னு கொடுத்துருக்காங்க. இதில் டர்ன் வைஃபை ஒன் ஆஃப் ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்றத கிளிக் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டினியூஸாக இல்லாட்டி தொடர்ச்சியாக ஒரு இடத்துல போயிட்டு ஒரு வைஃபை யூஸ் பண்ணுவோமா இருந்துச்சுன்னா அந்த வைஃபை வந்து ஒட்டோவாக ரீகனெக்ட் ஆகிற மாதிரியுமான ஃபீச்சர்ஸ் தான் இது. ஸோ இங்கே நீங்கள் வந்து அந்த வைஃபைஸை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக வந்து ஹாட்ஸ்பாட் 2.0 ஆட்டோமேட்டிக்கலி கனெக்ட் டு ஹாட்ஸ்பாட் 2.0 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சருமே நம்மளால் வைஃபைல எனேபிள் பண்ணிக்க முடியும். அடுத்ததாக எலோ WEP நெட்வொர்க்ஸும் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷனையுமே இந்த இடத்துல நம்மளால் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். இங்கே அதோட அட்வான்ஸாக நமக்கு நெட்வொர்க் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணுற மாதிரியும் இருக்கும். ஸோ இதுதான் வந்து சாம்சங் ஃபோனில் இருக்க வைஃபைட அட்வான்ஸ் செட்டிங்ஸ். ஸோ இதை வந்து நம்ம தேவைக்கேற்ப வந்து சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் நீங்கள் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருக்குமா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்.